பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 21ங்கிறது அட்லீஸ்ட் 42, 21ங்கிறது அப்படியே டபுளா மாறி அட்லீஸ்ட் 42ங்கிறது இருக்கும். அது வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கும். ஒருவேளை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல எக்ஸிஸ்டிங் என்டிஏ பாமக, தமாக, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடி விதன் இதெல்லாம் சேர்த்துனா இன்னும் கூடுதலா இருக்கும். நான் சொல்றது பாஜகவுக்கு மட்டுமே அப்படிங்கிறது ஒரு 42ல வந்து நிக்கலாம் மினிமம். மேக்சிமம் அப்படிங்கிறது வந்து அவங்க என்டிஏ இன் டோட்டோ அப்படின்னு பிளான் பண்றாங்களா, அல்லது வந்து நாங்க டீல் பண்ணிக்கிறோம் நீங்க பாஜக வாங்கிக்கிறோம் சொல்றாங்களா பொறுத்திருக்கணும். அது எல்லாமே லாங் வே டு கோ. இப்ப நீங்க வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தது போல முதல்ல வந்து இப்ப ஒருங்கிணைந்து செயல்படணும். நிறைய போராட்டங்கள் கட்டாயமா ஒன்னா செயல்படுவாங்க. அது வந்து தலைமைக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறத கொண்டு வந்து பார்த்துட்டு, ஏன்னா 2 பேருமே ஜெயலலிதா அவருடைய அமைச்சர்கள் இருந்தாரு. அவருமே நயினார் வந்து ஈக்குவலி சீனியர். இந்த பக்கம் இவர் இருக்கும்போது அவரும் அதிமுக தான் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் இந்த இடத்துல. பிளஸ் வந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராடும் போது இனிமேல் இந்த அனைத்து கட்சி கூட்டம், இந்த சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் குறையும். ஏன்னா இந்த பக்கமே ஒரு 5 கட்சி இருப்பாங்க அப்படிங்கும்போது, பாட்டாள் மக்கள் கட்சி, அதிமுக, பாஜக அப்படின்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் பங்கேற்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு அனைத்து கட்சி கூட்டமாகவோ அல்லது சட்டமன்ற கட்சி கூட்டமாகவோ இருக்காது. அது திரும்ப திராவிட முன்னேற்ற ஏற்கனவே பார்த்திருக்கோம், விஜய் கட்சியும் கலந்துக்காது, சீமான் கட்சியும் கலந்துக்காது. அப்படிங்கும் போது இனிமே வந்து தமிழக அரசு ஒரு முனைப்பு எடுத்துச்சுன்னா அது வந்து அனைத்து கட்சி கூட்டமாகவோ சட்டமன்ற குழு கூட்டமாகவோ இல்லாமல் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சி கூட்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த அலையன்ஸ் வந்து ஏற்படுத்தி இருக்கும். சோ இவங்க வந்து தொடர்ந்து இணைந்து செயல்படுறது மூலமா மாநில தலைமையில மட்டும் இல்லாம அகில இந்திய தலைமையில மட்டும் இல்லாம கீழே கிரவுண்ட் லெவல்ல மாவட்ட அளவுல எல்லாத்தையும் வந்து ஒரு பிணைப்பையும் இணைப்பையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும். நிறைய போராட்டங்கள் இணைந்து செயல்பட்டு தமிழ்நாடு அரசை அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் கண்டிச்சு போராட்டம் பண்ணும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கை கொண்டு வந்துடும். அந்தந்த கட்சி அவங்க அவங்களுடைய முக்கியத்துவத்தை வளர்க்கறதுக்கு அது தனி முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து சீட் ஷேரிங் பத்தின ஒரு முடிவு கொண்டு வரும். எவ்வளவு சீட் எப்படிங்கிறது கட்டாயமா ஒரு வெறும் கற்பனையாகத்தான் இருக்கும். ஆனால் கடந்த முறை கொடுக்கப்பட்டதை விட 5 ஆண்டுகள் கழித்து 2 மடங்கு அப்படிங்கிறது உத்தரவாதமா மினிமமா பார்க்க முடியும். இதுல நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் என்ன ரோல் இருக்க போகுது? திரு அமித்ஷா அவர்கள் கிளியரா வந்து இந்த விஷயத்துல ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் நாங்க வந்து தலையிட போவதில்லை அப்படின்னு 2017 இருந்து என்ன ஸ்டாண்ட் சொல்றாங்களோ அவங்க வந்து அப்பயாவது இணைத்து வைக்க முயற்சி செய்தார்கள். இப்போ அது கூட கிடையாது. அது அவங்க உட்கட்சி விவகாரம் தலையிடவே போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவரை வந்து நம்ம டிஃப்ரெண்டா அணுகணும்னு நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க. இந்த விஷயத்துல திரு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி கம்பைன் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அந்த படி பார்க்கும்போது இதே கேள்வியில வேற ஒரு பாயிண்ட திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. உட்கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோம், கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எல்லாத்தையும் நாங்க பின்னாடி பேசிப்போம் அப்படின்றாரு. சோ இந்த இடத்துல ஸ்டில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கூட்டணி கணக்குல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லாட்டா வேற ஒரு கௌரவமா அது இருக்கும். உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறதுக்கா ஒரு விஷயம் சொல்றேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு முனைப்பு ஏற்படுத்துற போது திரு வெங்கையா நாயுடு, திரு சுகுமார நம்பியார் போன்றவர்கள்லாம் வந்து அந்த கூட்டணி ஏற்படுத்தின போது அப்ப திரு திருநாவுக்கரசர் வந்து பாஜக இருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து பாஜக இருந்தார். அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னே ஒரு நிபந்தனை வச்சார். உங்களுக்கு நான் 4 சீட்டு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல, உங்களுக்கு கொடுக்குற 4 சீட்ல ஒரு சீட் கூட திருநாவுக்கரசருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற சொல்லி திருநாவுக்கரசர் சீட் கொடுக்கூடாதுன்னு நிபந்தனை வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திருநாவுக்கரசர் அவர்கள் மத்திய பிரதேசத்தின் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு வாஜ்பாய் அமைச்சரவையில அமைச்சர் ஆக்கப்பட்டு அவ்வளவு பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டது அந்த பக்கம். சோ ஒருவேளை இந்த மாதிரி வந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல 3 பேர் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒன்று திருமதி சசிகலா, இன்னொன்று திரு டிடி விதிநாதன், இன்னொன்று ஓபிஎஸ். இந்த 3 பேர் இருக்கிறாங்க.
இதுல சசிகலா வந்து அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல ஒரு ராஜா மாதா போல செயல்பட்டு அவங்க வந்து ஒரு வாழ்த்தும் வரவேற்பும் மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க. அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து தனியா தான் கட்சியை துவக்கி செயல்படுத்தி நடத்தி அப்படிங்கிற அல்ல தனி கட்சி துவக்கி அப்படிங்கிற எந்த முயற்சியும் கிடையாது. அது அவ்வளவுதான் அந்த இடத்துல செட்டில் ஆகி நிக்குது. திரு டிடிவி அவர்களை பொறுத்தளவுக்கு தனி கட்சியை துவங்கிட்டாரு. அந்த கட்சி பாஜக கூட்டணியில இருக்குது. அவர் வந்து நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல எந்த நிபந்தனையுமே விதிக்காம முழுக்க முழுக்க நான் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தலையும் சொன்னவர். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒத்துழைப்பையும் கொடுத்தாரு. அதனால டு சம் எக்ஸ்டென்ட் பிஜேபி ஆல்சோ தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் டிடிவி. திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து இந்த திருநாவுக்கரசருடைய நிலைமை ஏற்பட்டு, அதாவது அவரை நாங்க சேர்க்க மாட்டோம், அவருக்கு வந்து நீங்க இன்னும் பண்ணிக்கங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து மத்தியில அழகு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட உண்டு. அவங்க ஏதாவது கௌரவம் பண்ணுவாங்க. ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் எப்போதுமே தன்னுடைய ஆதரவை பாஜகவுக்கு குறைவில்லாமல் வழங்கியிருக்கிறார். நான் கேள்விப்பட்ட வரை இப்ப கூட இதுல நம்ம வக்ஃபு வாரிய சட்ட மசோதால திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளரா இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நான் வக்ஃபுக்கு ஆதரவா வாக்களிச்சிடுறேன்னு தர்மன் வந்து பாஜக அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சிடுறேன்னே தயாரா இருந்திருக்கிறாரு. திரு ஓபிஎஸ் அவர்களும் அப்படியே உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஆனால் பிஜேபி தரப்புல இருந்துதான் வேண்டாம், விப் கொடுத்திருக்கிறாங்க ஏடிஎம்கேல. அவர் வந்து அதிகாரப்பூர்வமா ஏடிஎம்கே எம்பியா தான் இருக்கிறாரு. அந்த விப்பை மீறி செயல்பட்டா அவருடைய பதவிக்கு பிரச்சனை வரலாம், ஒரு அன்வான்ட் இஷ்யூ கிளப்ப வேண்டியிருக்கலாம். அதனால உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஒரு ஓட்டு மாறினால இங்க எது நிலைமை மாற போறல, வி ஆர் கம்ஃபர்டபிள் வித் அவர் மெஜாரிட்டி அண்ட் ஓட்டு. சோ நம்ம எப்படி ஜெயிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நாம அறிந்தது தர்மன் அவர்கள் வந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தோருடைய உத்தரவை ஏற்று வக்ஃபு வாரியத்துக்கு வாக்களிக்க ஆதரவாக கூட தயாராக இருந்தார் அப்படிங்கிற பாக்குறோம். சோ அந்த அளவுக்கு ஒரு துணை நின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடாது. அவருக்கு வேறு ஏதேனும் ஏற்பாடுகளை பண்ணும். நிச்சயமா ஏடிஎம்கே சேர்த்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்த செய்யாது. அது வந்து திரு செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற பத்தியோ, திரு ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிடுவோம் மாட்டலாங்கிற பத்தியோ அதிமுக பாஜக பேசாது. திரு டிடிவி தன்னுடைய கோட்டால எடுத்துக்கிடும். திரு இவரு நம்ம ஜான் பாண்டியன், திரு டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்றவர்களை அண்ட் ஒரு முயற்சி நடந்தன தேமுதிக டிஎம்கே பேசுறதா சொல்றாங்க. தேமுதிக இது போல தன்னுடைய கோட்டால ஒரு வலுவான அணியை வந்து அமைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணலாம். அந்த வகையில அவங்க பாத்துக்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் தயாரா இருக்க மாட்டார். திரு அமித்ஷாவும் அதை நிர்பந்திக்க மாட்டார். ஓகே, இதுல நம்ம வந்து பிரச்சார யுக்தி இப்ப நமக்கு டெல்லி ராஜகோபாலன் சார் அவர் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார். நமக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேக படி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்களாக, தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர்களாக, அதாவது அப்சர்வர்ஸ் கைண்ட் ஆஃப், அதாவது அரவிந்த் மேனன் அவர்கள் போல அந்த அமைப்புக்கான இல்லாம தேர்தலுக்கான மேலிட பொறுப்பாளர்களாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூலை முதலே பாஜக மற்றும் அதிமுக ஒருங்கிணைந்த கூட்டணியுடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கலாம், பொதுக்கூட்டங்கள் சேர்ந்துபடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஜூன் மாதத்தில் நடைபெறும் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் அங்க வந்து ஒப்புதல் கொடுக்கப்படும். பாஜக கூட்டணிக்கான அந்த இது கிரீன் சிக்னல் வந்து இன்னொரு முறை அங்க வந்து கொடுக்கப்படும். என்னதான் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒரு ஃபைனல் அப்ரூவல் பொதுக்குழுலையும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபி இது வந்து டாக்டிக்கலா அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்றாங்க. 2026க்கான அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்ன்றதையும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா? நம்ம பல முறை குறிப்பிட்டிருக்கோம் அருண். நமக்கு வந்து ஏடிஎம்கே மாதிரி டிஎம்கே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது பிஜேபி. பிஜேபிங்கிறது 365 நாளும் எலெக்ஷன் மோட்ல இருக்கக்கூடிய கட்சி. தேர்தல் பணிங்கிறது இன்னைக்கோ நாளைக்கோ மட்டுமில்ல, அது வந்து எப்பயுமே அந்த பணியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி. அவங்க வந்து 365 நாள் வேலை பார்த்தாதான் 3 நாள் தேர்தலில் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் கடைசி நாள் வந்து பரீட்சைக்கு படிச்சுட்டு நான் வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து அந்த எலெக்ஷன் மோட்ல இருப்பாங்க. அதனால தான் அவங்க ஆக்டிவா செயல்பட முடியும். அதனால தான் இன்னைக்கு வந்து வெளியில சத்தமே காட்டாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99.4% ஊடகங்கள் இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத கணிக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பாஜக கவுத்தி விடப்படும், திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை பாஜகவை கால வாரி விட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தாங்க. ஆனா ரொம்ப திட்டமிட்டபடி கச்சிதமாக எந்த விதமான பிசிறும் தட்டாமல் சுமூகமாக இன்னைக்கு அந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நடந்து முடிஞ்சதுங்க நம்ம கண்கூடா பார்த்தோம். அப்ப வந்து பிஜேபியுடைய காய் நகர்த்தர்கள் அவசரப்படுபவை அல்ல, வேகமானவை அல்ல, விவேகமானவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்தது,
திருமதி நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே சொன்னோம், பல முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்களே, மூத்த தலைவர்களே, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அதை என்ன ஏதுன்னு பேசி அவங்க நேரடியா பாஜக கட்சியில தலையிடாமல் இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறத பாஸ் பண்ணக்கூடிய மெசேஜ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அந்த ரோல் இவங்களுக்கு ஒரு பெரிய சே இருக்கு, ரொம்ப பெரிய ஹேண்ட் இருக்கு, பேசிக்கலா தமிழச்சி அப்படிங்கிறதுனால அவங்கள இன்னமும் கொஞ்சம் அதிகமா இன்வால்வ் பண்றாங்க. சோ அண்ணன் டில்லி ராஜகோபாலன் நம்முடைய முன்னோடி அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டு அரசியலில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நோ டவுட். ஆனால் அது மேலிட பொறுப்பாளர் என்ற ஒரு பதவியோடு வருமான்னு என்னால சொல்ல முடியல. அதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் கருதுகிறேன் என்னுடைய லிட்டில் பிட் நாலேஜ்ல. அப்படி ஒரு டெசிக்னேட்டட் போஸ்ட்ல அவங்க இறங்குவாங்கன்னு நான் நினைக்கல. அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த இந்திய நாட்டுடைய நிதியமைச்சரா பெரும் பொறுப்பு இருக்கனால பாலிடிக்ஸ்ல அவங்களால கொஞ்சம் கம்மி தான் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்களுடைய ரோல் ரொம்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். முன்னாடி பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு ரோல் இருந்தது. இனிமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டீலே அவங்க பண்ணுவாங்க, நேரடியா அவங்களே பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு அதிகாரப்பூர்வமற்ற மேலிட பொறுப்பாளராக அவர் செயல்படுவார். அதிகாரப்பூர்வ மேலிட பொறுப்பாளர் நம்ம பாக்குறோம்ல, கிஷன் ரெட்டி இருக்கிறாரு, இங்க இன்னொரு ரெட்டி இருக்கிறாரு, முன்னாடி சிடி ரவி இருந்தாரு, இவங்க எல்லாம் இருக்கும்போது பார்த்தோம்ல, அவங்க நிறைய விஷயங்கள்ல இங்க நேரடியா வர வேண்டியிருக்கும். அவங்க நேரடியா பங்களிக்க வேண்டியிருக்கும். ஒரு 4-5 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறைய டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அதுவும் திருமதி நிர்மலா சீதாராமன் போல ஒரு கீ போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களால இத மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ ஹேர் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வில் பி much stronger and deeper in future without any doubt. Whether it will come with a post or not, I am not sure as of now. Arun. உங்ககிட்ட லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இதுல திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக தற்போது ரியாக்ஷன்ஸ் கொடுத்துறத பாக்குறோம். திரு முத்தரசன் அவர்கள் பேசினதை பார்த்தோம் சமீபத்துல. அவரும் விமர்சித்திருந்தார் இந்த கூட்டணி முடிவை. திரு இபிஎஸ் அவர்களை விமர்சித்திருந்தார், திரு அமித்ஷா அவர்களை விமர்சித்திருந்தார். தற்போது கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்து வருகிறார் தேனாம்பேட்டையில கட்சி அலுவலகத்துல, திமுக அலுவலகத்துல. அங்க கள்ளக்கூட்டணி அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி என முதல்வர் ஸ்டாலின் கூறியது தற்போது உறுதியாகி இருக்கிறது. தமிழை விட சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது, காசி தமிழ் சங்கத்தால் எப்படி தமிழ் வளரும் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு ஆவேச அனல் பறக்க பேட்டி கொடுத்து வருகிறார். இது எப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு பாக்கணுமா, பதட்டம்னு பாக்கணுமா? அப்படியே யாராவது செய்தியாளர் திரு பொன்முடியை பத்தியும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பெரிய ஒரு பெண்ணியவாதியாகவும், அரசியல்வாதிக்கு முன்னாடி இருந்தே ஒரு பெரிய பெண்ணியவாதியாகவும் இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேள்விக்குமான பதில் கிடைக்குமா, அந்த கேள்வி எழுப்பப்படுதா அட்லீஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு பக்கம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட உங்களுக்கு இந்த ராகுகால யமகண்டத்துக்கான அந்த தாமதத்திலேயே திமுக உற்சாக மிகுதி ஆயிடுச்சுங்கிறத பார்த்தோம். அவங்க அப்பாடா இப்ப ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இல்ல போலங்கிற விஷயங்கள் பார்த்தோம். நம்மகிட்டே நிறைய பேர் ரீச் பண்ணாங்கிறது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனா இப்ப அலைன்ஸ் அமைஞ்சிருச்சுங்கும் போது அது கட்டாயமா அது பதட்டத்துக்குரிய விஷயம் தான். பதட்டப்படணும். ஒரு சரியான அரசியல்வாதிக்கு தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்துன்ற வாழ்வேன். அதனால எதிராள் பலம் இல்லாம இருக்கிறாங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு கண்ண மூடிக்கிட்டா பூமி இருன்றாது. அதனால அவங்களுடைய பலத்தை அவங்களுக்கு சரியா புரியும். திரு அமித்ஷா போன்றவர்கள் நேரடியாக களமிறங்கி இவ்வளவு பெரிய டீல முடிக்கும் போது அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா டெட்டர்மைண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் கட்டாயமா. சோ அவங்களுக்கு அந்த திமுகவுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடியதான். இன்னும் அப்படிதான் இருக்கும். அவங்க அது கள்ள கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், கள்ள கூட்டணி சொல்வதன் மூலமாகவே அது நல்ல கூட்டணியாக மாறாமல் இருப்பதற்கான முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த கள்ள கூட்டணிங்கிற விமர்சனம் எல்லாம் தாண்டி நல்ல கூட்டணி அமைஞ்சிருச்சுங்கிற பாக்குறோம். அப்ப எதிரெதிர் கொள்கை கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி என்னன்னு சொல்வீங்க? அவங்களுக்கு டீலிமிட்டேஷன்ல ஆல் இந்தியா காங்கிரஸ்க்கு என்ன ரோல் இருக்குன்னு நம்ம பாங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் மக்கள் தொகை அடிப்படையில இத பிரிவுகளை கொண்டு வரணும்னு சொன்னவர். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சா தென் மாநிலங்களுக்கு பெரிய இழப்புன்னு சொன்னவர். இது ரெண்டுமே ஆன் ரெக்கார்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன, இதுல என்னங்கிற பாக்குறோம். ஹிந்தி பற்றிய காங்கிரஸ் உடைய பார்வை என்ன, தமிழ்நாட்டுக்கு திமுகவுடைய பார்வை என்னங்கிற பாக்குறோம். அப்படி முரண்பட்ட பார்வை வச்சிருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கும் போது பாஜகவும் அதிமுக கூட்டணி அமைப்பதை நம்ம வியக்க முடியாது. ஒன்னும் பெருசா ஆஹா அப்படியான யோசிக்க வேண்டியதில்லை. திரு அமித்ஷா அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டது போல திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிந்துணர்வு, நட்புணர்வு இருந்தது. அதனுடைய நீட்சியாக இந்த கூட்டணியும் அமைந்திருக்கிறது. அதனால இது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவுடைய எதிர்ப்பும் அதிருப்தியும் புரிந்து கொள்ளக்கூடியதே. ஃபைனல் क्वेश्चन சார். நீங்க எப்பவுமே 2019 நம்ம சாணக்கிய ஆரம்பிச்ச 2019ல இருந்து கரெக்டா அந்த
சைடு ஆஃப் விண்ட் எங்க அடிக்குது அப்படின்றத கரெக்டா சொல்லிட்டு வரோம். நம்ம சர்வே வந்து எல்லாமே வந்து துல்லியமா பாஜக 10% மேல தாண்டும்ன்றத நம்ம 2024 ஜனவரியிலே சொன்னோம். இப்போ திரு டிவிகேல திரு விஜய் அவர்கள் பேச்சுக்கு அப்புறம் நம்ம 20% கிட்ட அதிமுகவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இனிஷியல் கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறாருன்றத சொன்னோம். அதே போல திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி அப்படின்னு 2021லயும் நம்ம சர்வேல சொல்லியிருந்தோம். அவர்கள் தான் அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்லியிருந்தோம். 24லும் சொல்லியிருந்தோம். 5 சீட்ல டைட் கான்டெஸ்ட் இருக்கு. அங்கேயும் பாஜகவோ அதிமுகவோ இல்ல ஓபிஎஸ் அவர்களோ சௌமியா முனியவர்களோ ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். மும்முனை போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் 35 ஷோர் ஷாட்டா அடிக்க போறாங்க. ஒரு பெரிய ஸ்வீப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க சமீப வரைக்கும் அதிமுக இல்லாமல் திமுகவை ஒரு கூட்டணி வீழ்த்த முடியாது. அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறுகிறதா என்பதை பார்த்துதான் திமுக தோற்குமா என்பதையும் சொல்ல முடியும்ன்றதையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இன்னும் சிலர் சேருவார்கள். ஷோர் ஷாட்டா சிலர் சேருவது உறுதியாக இருக்கிறது. சிலர் இன்னும் இறுதிக்கட்ட சில ஒர்க்ஸ் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இருக்கிற நிலைமையில இது எப்படி 50-50 எடுத்துக்கலாமா, 60-40 எடுத்துக்கலாமா, எப்படி இருக்கு கள நிலவரம்? ஒன் ஃபைனல் கொஸ்டின். உங்களுடைய ஃபைனல் கொஸ்டின் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அருண். நான் வந்து நீங்களே எல்லா கேள்வியும் கேட்டுட்டீங்க, தம்பி எல்லா கேள்வியும் கேட்டா நாளைக்கு வந்து நம்முடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைகள் தேவேந்திரனோ மாதேஷோ தினேஷோ அவங்களாம் என்ன கேட்பாங்க, நான் ரொம்ப கவலையாயிட்டேன். எல்லாத்தையுமே நீங்களே கேட்டீங்கன்னா மற்றவங்க என்ன செய்யறது அப்படின்ட்டு. கட்டாயமா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. இது அதிமுக பாஜக 2 தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். திரு அண்ணாமலை தலைமையில இல்லாத ஒரு தொய்வு வந்து கட்டாயமா பாஜக தெரியும். ஆனால் ஒரு வருட கால இடைவெளி இருக்கிறதுனால அது சரி பண்ணப்படும். ரொம்ப கடுமையா வேலை பார்ப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லாருமே இறங்கி வேலை பார்ப்பாங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஹெச் ராஜா, இது போல எல்லா வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே கடுமையா வேலை பார்ப்பாங்க பாக்குறோம். அப்படி அவர்கள்லாம் வேலை பார்த்து நிறைய சீட்டுகளை கன்வெர்ட் பண்ணுவாங்க பாக்குறோம். கடந்த முறை 4 எம்எல்ஏல இருந்த பாஜக இந்த முறை மினிமம் டபுள் டிஜிட்ல நிக்கும். மினிமம் அது வந்து டபுள் டிஜிட்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு நாளும் போய் நிக்கலாம். மினிமம் டபுள் டிஜிட்ல வந்து நிக்கும். சோ அது வந்து அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும். அந்த கூட்டணி ரொம்ப வலுவா நிக்கும். அது ஒரு வருஷ காலத்துல நிறைய கட்சிகள் உள்ள சேர அந்த அலையன்ஸ் வந்து இன்டாக்ட் ஆகும். அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும். 2016 நிலைமை திரும்பும். எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ரொம்ப வலுவான போட்டி ஏற்படும். 139-99 அளவுக்கு போய் நெருக்கமா வந்து ஒரு 30 சீட் டிஃபரன்ஸ்ல வந்து நெருக்கமா போய் நிக்கும். அந்த 30 சீட் அட்வான்டேஜ் யார் இருக்க போறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த பேட்டிகள்ல நம்ம பார்க்கலாம்.